everybody, welcome to Vedantu and now உங்க Shravanee ma'am. 5 minutesல ஒரு 5 mark question நம்ம recall பண்ணிட்டு இருக்கோம். அந்த சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம படிக்க போறது KPKC relationship. யாராவது நம்ம சேனலை இது வரைக்கும் subscribe பண்ணாம இருக்கீங்க அப்படினா இப்போவே subscribe பண்ணிக்கோங்க. So let's jump into the session. So இந்த derivation எழுதுறப்போ என் கூடவே சேர்ந்து எல்லாரும் தயவு செய்து notes எடுத்துக்கோங்க. So that இப்போவே என் கூடவே சேர்ந்து நீங்க சூப்பரா complete பண்ணிடலாம். ஓகேவா, நம்ம இப்போ ஒரு ஜெனரல் ரியாக்ஷனை கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே, அந்த ரியாக்ஷனுடைய ரியாக்டன்ட் யார் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபின்னு ரெண்டு ரியாக்டன்ட். இவங்க ரெண்டு பேரும் ரியாக்ட் ஆகி எனக்கு சிடி அப்படின்னு ப்ராடக்ட் தராங்க. சரியா, ஏபி அப்படிங்கிற ரியாக்டன்ட் ரியாக்ட் ஆகி சிடி அப்படின்னு ப்ராடக்ட் தராங்க. இப்போ எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி அந்த ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் நம்ம கொடுக்கணும் இல்லையா, அந்த ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் நான் எக்ஸ் ஒய் LM அப்படின்னு வச்சுக்கிறேன். அந்த ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் XYLM அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்னா ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் KC எழுத போறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல. ஏன்னா KCக்கும் KPக்கும் தான் ரிலேஷன்ஷிப் இல்லையா, ஸோ KC நம்ம எழுத போறோம். KC எப்பயுமே எப்படி எழுதுவோம், ப்ராடக்ட் உடைய கான்சென்ட்ரேஷன் பவர்ல இந்த ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட், ஓகே, டிவைடட் பை நம்ம ரியாக்டன்ட் உடைய கான்சென்ட்ரேஷன் பவர்ல இந்த ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் எழுதலாமா. ஸோ ப்ராடக்ட்ல யார் இருக்காங்க, CD இருக்கு. கான்சென்ட்ரேஷன்னா எப்பயுமே ஸ்கொயர் பிராக்கெட் தான்ப்பா போடணும், CD. ஓகே, ரியாக்டன்ட்ல யார் யார் இருக்காங்க, AB இருக்கு. ஸோ ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட், அதை நீங்க மறந்துடாதீங்க. ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட் பவர்ல நம்ம என்ன பண்ணணும், ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டை எழுதினோம். C to the power L, D to the power M, A to the power X, B to the power Y. ஓகே, ஸோ இதை ஃபர்ஸ்ட் கரெக்டா எழுதிருங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்க எல்லாருமே KC ஃபார் த ரிலேஷன் நம்ம எழுத போறோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா பண்ண போறோம், நம்ம KP எழுத போறோம். இப்போ KP அப்படிங்கிறது என்னது, ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பார்ஷியல் பிரஷர், இது இன் டர்ம்ஸ் ஆஃப் கான்சென்ட்ரேஷன். அவ்வளோதான் வித்தியாசம். ரெண்டுமே ஈக்விலிபிரியம் கான்சென்ட்ரேஷன் தான், ஆனா ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் தான். இது இன் டர்ம்ஸ் ஆஃப் கான்சென்ட்ரேஷன், இது இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரஷர். இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா பிரஷர், பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட், பார்ஷியல் பிரஷர் ஆஃப் C இல்லையா, பார்ஷியல் பிரஷர் ஆஃப் C டு த பவர் L into partial pressure of D to the power M divided by partial pressure of A to the power X, partial pressure of B to the power Y. சூப்பரா. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், KC எழுதிட்டோம், KP எழுதிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 6th சாப்டர்ல வந்து ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு நீங்க வந்து ஒன்று படிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் படி. ஓகே, பை ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், அந்த ஈக்குவேஷன் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாமா. PV is equal to nRT இல்லையா, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் படி PV equal to nRT. இப்போ இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷன்ல என்ன பண்றேன்னு பாருங்க, இந்த P மட்டும் தான் ஒரு பக்கம் வச்சுக்கிறேன், V எல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். அப்ப P which is equal to n/v RT அப்படின்னு வருது. V ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு போறேன். அப்ப மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற V நமக்கு என்ன பண்ணிடுது, டிவைடட் பைக்கு போயிடுது. இப்போ நல்ல ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணுங்க, இந்த n/v அப்படிங்கிறது என்னது, வாட் இஸ் திஸ் n/v? ஓகே, ஸோ n அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஆக்டிவ் மாஸ் இல்லையா, சாரி n அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை அதோடைய வால்யூம். இதுதான் இந்த மோல் பை வால்யூம் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றோம், ரைட். ஸோ இந்த n/v இஸ் நத்திங் பட் இந்த ஒரு ஸ்டெப்பை தான் நம்ம கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூஷன்லாம் சொல்றோம் இல்லையா, ஆர் அது நம்ம வேற எப்படி சொல்லலாம், ஆக்டிவ் மாஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ அந்த ஆக்டிவ் மாஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா P which is equal to concentration term into RT அப்படி எழுதலாமா. ஓகேப்பா. ஸோ இப்போ எல்லாருமே நல்லா லிசன் பண்ணுங்க. எனக்கு இப்போ போன ஸ்டெப்ல என்னென்ன கிடைச்சிருக்கு, PA PB PC PD இல்லையா, அதை எல்லாத்தையுமே நான் இங்க வந்து பர்ஃபெக்டா எழுதிக்க போறேன். ஓகே, ஸோ இங்க பாருங்க, இங்க இருக்க வேண்டிய P இருக்க வேண்டிய இடத்துல PA, அடுத்து PB, அடுத்து PC and then PD. ஓகே, சூப்பரா. ஸோ இப்போ PAக்கு என்ன எழுதலாம் நம்ம, கான்சென்ட்ரேஷன் டேர்ம். ஓகே, ஸோ இந்த NAக்கு பதிலாக கான்சென்ட்ரேஷன் ஆஃப் A அப்படி எழுதிக்கலாம். PBக்கு
கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B அப்படின்னு எழுதிக்கலாம். PCக்கு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் C அப்படின்னு எழுதிக்கலாம். PDக்கு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் D அப்படின்னு எழுதிக்கலாம். இங்க என்ன இருக்கு நமக்கு RT இருக்கு. சூப்பர்ப்பா. அப்போ R into T. ஓகே, R into T. R into T. R into T. சூப்பர், சம. இப்போ இந்த இடத்துல ஒன்று மட்டும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அது என்ன தெரியுமா? இங்க நல்லா பாருங்க. P to the power PC பவர்ல L. ஓகே, அந்த ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் எல்லாமே பவர்ல இருக்கு. அதையும் எழுதிடலாமா? ஓகே, A to the பவர்ல என்ன இருந்தது? X இருந்துச்சு. அப்ப இங்கேயும் பவர்ல X வரும், இங்கேயும் பவர்ல X வரும். B to the பவர்ல Y இருந்துச்சு. அப்ப இங்கேயும் Y வரும், இங்கேயும் Y வரும். C to the பவர்ல X இருந்துச்சு. சாரி, X இல்ல, L இருந்தது இல்லையா? L இருந்தது. அப்ப இங்கேயும் L, இங்கேயும் L. இங்க D to the பவர் M இருந்தது. ஸோ இங்கேயும் M, இங்கேயும் M. ஓகே, சூப்பரா. இப்போ நம்ம எல்லாருக்குமே போன பர்டிகுலர் ரியாக்ஷன்ல தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா KP அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ரைட், போன ரியாக்ஷன்ல தான் நம்ம KP அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ அந்த KP நான் என்ன பண்ண போறேன்னா திருப்பி எழுதிக்க போறேன் இங்க. ஓகே, KP திருப்பி எழுதிக்க போறேன். ஸோ போன பேஜ்ல நம்ம KP அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். P to the power C power L PD to the power M divided by PA to the power X into PB to the power Y அப்படின்னு பார்த்தோம். இப்போ எனக்கு PA, PB, PC, PD உடைய வேல்யூ எல்லாமே தெரியும். ஸோ இதை எடுத்துட்டு போய் நான் அப்படியே அங்கங்க சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஓகே, இப்போ நான் அதான் பண்ண போறேன். KP which is equal to PCக்கு என்ன பாருங்க, C to the power L into RT to the power L அப்படி இருக்கா? ஓகே, into Dக்கு என்ன இருக்கு? D to the power L RT to the power L அப்படி இருக்கு. ஓகே, இப்போ PAக்கு என்ன இருக்கு? A to the power X RT to the power X அப்படின்னு இருக்கு. into B to the power Y RT to the power Y அப்படி இருக்கு. ஓகே, ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த RT எல்லாம் நான் தனியா வெளியில கொண்டு வரலாம் இல்லையா? நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நான் என்ன பண்ணலாம், இந்த RT எல்லாத்தையும் தனியா கொண்டு வரலாம். ஓகேப்பா. ஸோ KP அப்படியே இருக்கு, which is equal to CD முன்னாடி எடுத்து எழுதிக்கிறேன். C to the power L இருக்கு, D to the power M இருக்கு, D to the power என்ன இங்க தப்பா போட்ட மாதிரி M வரும். சரியா? தயவு செய்து இந்த தப்பு எக்ஸாம்ல போய் பண்ணிடாதீங்க. என்ன மேம் நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டா அந்த தப்பை மறைக்கிறதுக்காக இந்த தப்பை எக்ஸாம்ல பண்ணிடாத அப்படின்னு அட்வைஸ் பண்ணி அதை மேட்ச் பண்றீங்க பாருங்க மேம். கண்டிப்பா நான் ஒரு தப்பு பண்ணா அதை நீங்களும் பண்ண வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்ப பண்ணிடாதீங்க. ஓகே, இது பாரு, பார்த்து எழுதுறதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தப்பு பண்றோம், கிராஸ் எரர் பண்றோம் இல்லையா? ஸோ டோன்ட் டூ தட். இப்போ D to the power M, அப்புறம் என்ன இருக்கு? RT to the power L RT to the power M. அதை நம்ம எப்படி எழுதலாம்? RT to the power L plus M அப்படின்னு எழுதலாம். L plus M அப்படின்னு எழுதலாம். அடுத்து அதே மாதிரி டினாமினேட்டருக்கு வாங்க, A B எழுதிடலாமா? ஓகே, A to the power X B to the power Y. ஓகே, அப்புறம் RT to the power X plus Y அப்படி எழுதலாமா? ஓகே, X plus Y. சூப்பர்ப்பா, கிளியரா? சரி, இப்போ இங்க பாருங்களேன், RT to the power L plus M RT to the power X plus Y. அப்போ நியூமரேட்டர் பவர் மைனஸ் டினாமினேட்டர் பவர் அப்படி எழுதலாமா? இங்க பாரு, A to the power N divided by A to the power M அப்படி இருக்குன்னா இது நம்ம A to the power N minus M அப்படின்னு எழுதலாம். டிவிஷன்ல இருந்தா பவரை மைனஸ் பண்ணணும், மல்டிப்ளிகேஷன்ல இருந்தா பவரை ஆட் பண்ணணும். அதான் நம்ம இங்க பாத்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு RT. ஸோ பவரை L plus Mன்னு ஆட் பண்ணும். இங்க பாரு, பவர் வந்து டிவிஷன்ல இருக்கு. அப்ப பேஸ் சேம்னா பவர் நம்ம என்ன பண்ணலாம், டிவிஷன்ல இருந்தா மைனஸ் பண்ணலாம். இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் எழுத போறேன் அடுத்த பேஜ்ல. நல்லா லிசன் பண்ணு. KP உடைய அடுத்த ஸ்டெப்பை நம்ம எழுதலாம். சரியா? ஓகே, சோ இப்போ KP என்ன வந்தது போனதுல? KP which is equal to C to the power L D to the power M divided by A to the power X B to the power Y. இப்போ நான் அந்த RT தான் காமனா எடுத்துட்டேன் இல்லையா? RT to the power என்ன வரும் நமக்கு இங்க? L plus M minus X plus Y. ஓகேப்பா, நல்லா கவனிங்க. நான் என்ன பண்றேன் அப்படின்னா L plus M minus X plus Y. கிளியரா? ஓகே, இப்போ எல்லாரும் நல்லா கவனிங்க. இங்க இந்த L plus M அப்படிங்கிறது என்னது? இந்த L plus M அப்படிங்கிறது என்னது? It is the number of
moles of product இல்லையா number of moles of product எப்படி மேம் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றீங்க அந்த ரியாக்ஷன் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க a plus b which is giving me c plus d இல்லையா இங்க தான் XYLM அப்போ ப்ராடக்ட்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கறதா இந்த L plus M so L plus M அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் X plus Y அப்படிங்கிறது என்னது it is number of moles of reactant okay number of moles of product minus number of moles of reactant இத தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படினா delta Ng அப்படினு சொல்றோம் இத நம்ம என்னன்னு சொல்றோம் number of moles of product minus number of moles of reactant delta Ng அப்படினு சொல்றோம் மறந்துடாதீங்க delta Ng இப்போ இந்த வேல்யூ அப்படியே பாரேன் இவனை பார்த்தா எப்படி இருக்கு நல்லா பார் c to the power l d to the power m இது பார்த்தா எப்படி இருக்கு நமக்கு தோ பார் இங்க எழுதி இருக்கோமே kc உடைய வேல்யூ தான் நமக்கு அங்க கிடைச்சிருக்கு இல்லையா சூப்பர் அப்ப என்ன எழுதலாம் அப்படினா இங்க kp இருக்கு இந்த வேல்யூக்கு டோட்டலா இதுக்கு அப்படியே பதிலா நான் என்ன பண்ணலாம் kc அப்படினு எழுதிக்கலாம் into rt இருக்கு rt பவர்ல இருக்குறதா என்னன்னு சொன்னேன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட் delta Ng அப்படி எழுதிக்கலாம் அப்படினு சொன்னேன் இல்லையா so kp which is equal to kc into rt power delta Ng அவ்வளவுதான்ப்பா இதோட ரிலேஷன்ஷிப் ஓகே புரிஞ்சுதா ரொம்ப ஈஸி புரியலனா இன்னொரு ஒரு வாட்டி இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க என் கூடவே சேர்ந்து டிரைவ் பண்ணுங்க this is a very easy derivation சரியா all the very best பசங்களா டாடா